आज हर पल देह भान जीव सारा कुळ बावळा पाहला का तुझ्या लोचनात बावड्याने करांचा ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய சரித்திரத்தில் கடைசி கட்டத்தை நோக்கி போயின்னு இருக்கோம். இந்த காணொலியில் மகாராஜ் தன்னுடைய கடைசி நிமிடங்களை எப்படி கழித்தார், அவர் சமாதி அடைவதற்கு முன் தன்னை எப்படி தயார்படுத்தி கொண்டார் போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். மகாராஜ் தன்னுடைய பக்தர்கள் அனைவருக்கும் தன் கையாலேயே கிச்சடி தயார் பண்ணி அவர்கள் எல்லாருக்கும் பரிமாறி சில அறிவுரைகள்லாம் கூறிட்டு, நீங்கள் எல்லாரும் இந்த அறிவுரையை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜ் எல்லா பக்தர்களையும் விடை கொடுத்து அனுப்பிட்டு மாமா தேக்னேவுடைய வீட்டில் ஒரு அறையை தேர்ந்தெடுத்து அந்த அறையில் போய் தனிமையில் தங்குறார். மகாராஜ் சமாதி ஆகிறதுக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பு மகாராஜ் யாரையுமே சந்திக்கலை. ஆனால் எப்பொழுதும் அவரை வந்து சந்திக்கிற அத்தியந்த சீடர்கள் மட்டும் வந்து சந்திச்சுட்டு போயின்னு இருந்தாங்க. மற்றபடி வேற புது பக்தர்கள் யாரையும் மகாராஜ் சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. இருப்பினும் மகாராஜுடைய அத்தியந்த சிஷ்யர்களாக இருந்தாலும் அவர்கள் யார்கிட்டையுமே எந்த வார்த்தையோ அறிவுரையோ எதுவுமே பேசவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மாமா தேக்னேவுடைய வீட்டை விட்டு வேற எங்கேயும் போகவே இல்லை. மகாராஜ் ஒரு அஷ்டமி அன்னைக்கு சமாதியானார். இந்த அஷ்டமிக்கு முன்னாடி நாளான சப்தமி அன்னைக்கு மகாராஜ் மாமா தேக்னேவுடைய மனைவியான மாமியை கூப்பிட்டு, எனக்கு ஒரு கப்பு டீ வேணும், சிகரெட் எதுவும் வேண்டாம், தரையில் மெத்த விரிச்சு வை, ஷெல்ஃபில் ஒரு குஷனை போட்டு மூடி வை அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் குளிச்சுட்டு வந்து இந்த மெத்த மேலே வந்து உட்காந்துக்க போகிறேன். நான் யார்கிட்டையும் பேச விரும்பலை, யாரையும் சந்திக்கவும் விரும்பலை, இந்த மூடின கதவு யாரும் திறக்கக்கூடாது அப்படின்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறார். மாமா தேக்னேவும் மாமியும் மட்டும்தான் மகாராஜோட கூட இருந்த பேறு பெற்றவர்கள். வேற எந்த பக்தர்களும் அந்த சமயத்தில் இல்லை. மாமா தேக்னேவும் அவருடைய மனைவியும் மகாராஜ் தாழிட்டு கொண்டு அமர்ந்திருந்த அந்த அறைக்கு வெளியில் உட்காந்துருந்தாங்க. அந்த ரூமையே பார்த்துட்டு ராத்திரி முழுக்க உட்காந்துட்டு இருந்தாங்க. விடியற் காலையில் சுமார் 4 மணி இருக்கும் பொழுது அறையிலிருந்து மகாராஜுடைய குரல் கேட்கறது, அடுத்த ஏற்பாடை செய்யுங்க, இந்த ஸ்தூல உடலை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், இந்த தியான தேவருடைய உடலில் இருந்து அக்னி வெளியேறப் போகிறது அப்படின்னு சொல்கிறார். மகாராஜ் தன்னுடைய பக்தர்கள் மீது எவ்வளவு அன்பு வச்சிருந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய சீடர்களை வழிநடத்தி தன்னுடைய உடலில் இருந்து ஆன்மா வெளியேறப் போகிறது, தான் பிரபஞ்சத்துடன் கலக்கப் போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வரைக்கும் தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து சொல்லிட்டு மகாராஜ் தன் பூத உடலை விட்டு பிரிந்து பிரபஞ்சத்துடன் கலந்து ஐக்கியமானார். அந்த அளவுக்கு மகாராஜுக்கு தன்னுடைய சீடர்கள் மீது அபார கருணை. அதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு புரிய வைக்கிறது. மகாராஜ் தன்னுடைய உடலை துறக்க போறார் அப்படிங்கிற விஷயம் மகாராஜுடைய பக்தர்களுக்கிடையே காட்டுத்தீ போல பரவியது. மகாராஜுடைய அத்தியந்த சீடரான பாப்பு அப்படிங்கிறவர் அந்த சமயத்துல பார்வதி மலை அப்படிங்கிற இடத்துல அவருடைய தினசரி வழிபாட்டை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு மகாராஜ் தன்னுடைய உடலை துறக்க போறார் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்ட உடனே மலையிலிருந்து கீழே இறங்கி ராவ் சாஹேபோட சேர்ந்து மகரிஷி வினோத் அப்படிங்கிறவரை சந்திக்கிறதுக்கு போனார். மகரிஷி வினோத் அப்படிங்கிறவர் ஆன்மீகத்துல முன்னேறிய நிலையில் இருப்பவர். அவர் மகாராஜுடன் தொடர்பு உடையவர். இவர்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தன்னுடைய ஞான திருஷ்டி மூலமாக மகாராஜ் தன்னுடைய உடலை துறக்க போறார் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தது. இவர்கள் 3 பேரும் சேர்ந்து மாமா தேக்னேவுடைய வீட்டுக்கு போறார். மகரிஷி தன் கையில ஒரு கயிறு மாதிரி ஒரு நீளமான ஒரு செப்பு நூலை எடுத்துன்னு போனார். மகாராஜுடைய உயிர் அவருடைய உடலை விட்டு பிரிந்து நிலையில அப்போ இருந்தது. அவர் நேரா போய் மகாராஜுடைய தலையை எடுத்து தன்னுடைய மடியில வச்சுட்டார். அவர் கையில் எடுத்துன்னு போயிருந்த அந்த செப்பு கயிறு மாதிரி ஒன்று எடுத்துன்னு போயிருந்தார் இல்லையா, அதோட ஒரு முனையை எடுத்து மகாராஜுடைய இதயத்தின் மேலே வைக்கிறார், இன்னொரு முனையை தன்னுடைய காதுகளில் வைக்கிறார். மகாராஜ் அவர்கிட்ட அப்போ என்ன சொன்னார் அப்படிங்கிறத அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை வந்து ராவ் சாஹேப் எழுதி வச்சுக்கிறார். மகாராஜ் ஒரு ஸ்லோகம் மாதிரி அதை வந்து சொல்றார். எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நான் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணி சொல்றேன். மகாராஜுடைய இதயத்திலிருந்து கேட்கப்பட்ட குரல் பின்வருமாறு ஒலித்தது. அதோடைய தோராயமான மொழிபெயர்ப்பு உங்களுக்காக. ஷங்கர் என்கிற நெருப்பு சில காலம் எரிந்து கொண்டிருந்தது. அது நிலையானதாக இருந்ததா, அதிகமாக இருந்ததா அல்லது அணைந்து போனதா என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. மனித பிறவி எடுக்கும் நாதர்களின் நோக்கம் கட்டை விரல் அளவுள்ள மானுடர்களின் ஆன்மாவை உணர வைப்பதுதான்.
இன்று விடியற்காலை இந்த உடலின் ஆன்மா சௌரங்கிநாத் மற்றும் கோரக்கநாத் எங்கு மீண்டும் சென்று தன் பக்தர்களை ஆசிர்வதித்தார்களோ அங்கு சென்றது. அவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். வெளியேறும் புனித ஆன்மாவின் பிராணசக்தி உடலின் 7 சக்கரங்கள் வழியாக வெளியேறி அவ்விடத்தில் ஒரு தெய்வீக மேகத்தை உருவாக்கும். சகசிரார சக்கரத்தின் வழியே பிராணன் வெளியேறும் போது அனைத்து கர்மாக்களும் நிர்மூலமாக்கப்படும் பேரதிர்ஷ்டத்தை பெறுவார்கள். தியானம், ஸ்ருதிகளில் ஒளிந்திருக்கும் சூக்ஷ்மமான ஞானம் மற்றும் அப்பழுக்கற்ற பக்தி ஆகிய வழிகளை உபயோகப்படுத்தி பிரம்மத்துடன் ஐக்கியமாக வேண்டும். பக்தியின் மூலம் துவைத்தத்தை துறந்து அத்வைத்தத்தில் நிலைத்து வேற்றுமையை அழிப்பதன் மூலம் இந்த உடல் ஞானம் என்னும் ஒளியால் பிரகாசிக்கும். இதுவே உலகிற்கான பிரார்த்தனை ஆகும். அப்படிங்கிற அந்த போதனையை மகரிஷி வினோத் அவர்கள் சொல்ல சொல்ல ராவ் சாஹிப் எழுதி கொண்டார். இதுதான் மகாராஜ் சூக்ஷ்மமாக தன்னுடைய பக்தர்களுக்கு கூறிய போதனை. இந்த உடலுடைய தேவை என்ன அப்படின்னாக்க, பிரம்மத்துடன் ஐக்கியமாகி மோட்ச நிலை அடைய வேண்டும். அதுதான் ஒரு மனித பிறவியினுடைய முக்கியமான நோக்கம். அந்த முக்கியமான நோக்கத்தை அடைவதற்கு பக்தி, தியானம் அல்லது ஸ்ருதிகளில் ஒளிந்திருக்கும் சூக்ஷ்மமான அர்த்தங்களை அறிந்து கொண்டு அந்த மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி, நான் மோட்சத்தை அடைந்து விட்டேன் அப்படிங்கிறதையும் மகாராஜ் அங்க சொல்லியிருக்கார். மகாராஜ் தன்னுடைய பூத உடலை துறந்து சமாதி நிலை எய்திவிட்டார் அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு புற காட்டுத்தீ போல பரவியது. திங்கட்கிழமை ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 1947ஆம் வருடம் மகாராஜ் தன்னுடைய பூத உடலை துறந்து பிரம்மத்துடன் ஐக்கியமானார். மகாராஜுடைய உடலை கடைசி முறையாக பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக சாரையாக வந்தார்கள். மகாராஜுடைய உடலை ஊர்வலமாக எடுத்து சென்று அவர் எங்க ஒரு இடம் குறிச்சிருந்தார் இல்லையா, அந்த பத்மாவதி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நிலத்துல தன்னுடைய சமாதி அமையணும் அப்படின்னு ஒரு இடத்த குறிச்சிருந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு ஊர்வலமாக மகாராஜுடைய உடல் எடுத்து செல்லப்பட்டது. அப்பதான் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது மகாராஜ் மல்பனி அப்படின்னு தன்னுடைய பக்தர்கிட்ட அவருடைய நிலத்துல கொஞ்சம் பகுதியை எனக்கு நீ தரணும் அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கு மல்பனியும் ஒத்துன்றிருந்தார். ஆனா மகாராஜ் தன்னுடைய உடலை உடறதுக்கு முன்னாடி மல்பனி மரணம் அடைஞ்சிட்டார். அப்போ இந்த நிலம் எல்லாம் அவருடைய மகன்களுக்கு சொந்தமாக ஆயிடுது. அப்ப இன்னும் பாருங்க, மகாராஜுடைய மகத்துவத்தை மல்பனி புரிஞ்சுட்டு இருந்தாலும் அவருடைய மகன்களுக்கு அவருடைய மகத்துவம் புரியல. தன்னுடைய நிலத்தை மகாராஜுக்கு தானமாக அளித்தால் எவ்வளோ ஒரு புண்ணியம்ங்கிற விஷயம் கூட அவர்களுக்கு புரியல. அதனால இந்த இடத்த கொடுக்க முடியாது அப்படின்னு கடைசி நிமிஷத்துல மகாராஜோடைய உடலை வைத்துக்கொண்டு சண்டை நடந்தது. இது எவ்வளோ பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் இல்லையா? ஒரு யோகிகள் மகான்களுக்கு கூட இவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமை வருது. அப்போ நம்மெல்லாம் எம்மாத்திரம் அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்போ அந்த இடத்துல சண்டை அதிகரிக்கிறது. மல்பனியுடைய மகன்கள் இடத்தை கொடுக்க முடியாது, வேற இடத்துக்கு நீங்க மாத்திக்கோங்க, வேற எங்கேயாவது நீங்க சமாதி அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து மலி மகாராஜ் அப்படின்னு அங்க ஒரு பக்கத்துல ஒரு மகான் இருந்தார், அவரை கூப்பிட்டு இந்த பஞ்சாயத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மலி மகாராஜ் அந்த இடத்துக்கு வரார். போலீஸும் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்படுறாங்க. அந்த இடத்துல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கிறது. மலி மகாராஜ் வரார். வந்த உடனே நேரம் மகாராஜுடைய உடலை போய் தொடுறார். தொட்ட உடனே சங்கர் மகாராஜுடைய முகம் ஹனுமானுடைய முகத்தை போல மாறிடுறது. மலி மகாராஜ் உடனே ஆச்சரியத்துல கத்துறார், பக்தி மார்க்கத்துக்கே எடுத்துக்காட்டான இந்த உருவத்தை எடுத்துட்டியா நீ அப்படின்னு ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு சத்தம் போடுறார். அப்போ அங்க இருந்த போலீஸ்காரர்கள் அப்புறம் மலி மகாராஜ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்ப சுத்தி இருந்த பக்தர்கள் எல்லாரும் பம்பம் போலேநாத் அப்படின்னு சிவனுடைய பெயரை கத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த சூழ்நிலையே சுத்தமா மாறுறது. சாயந்தரம் சுமார் 5 மணி அளவுல பேச்சுவார்த்தை முடிவடைந்து இந்த இடத்துலயே சமாதி அமைச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த மல்பனியுடைய மகன்கள் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அதாவது மகாராஜுடைய உயிர் காலையில 4 மணிக்கு பிரியறது. ஆனா அவருக்கான இடத்தை அவர் தேர்ந்தெடுத்தும் கூட அந்த இடம் அவருக்கு கிடைக்காமல் போராட்டம் நடந்து அவர் அந்த இடம் சாயந்தரம் 5 மணிக்கு தான் அவருக்கு கிடைச்சு அவருடைய உடலை அந்த மண்ணுக்குள்ள சமாதி வைக்கிறாங்க. கல்லு மாதிரி ஒரு கட்டுமானம் ஏற்படுத்தி மகாராஜுடைய உடலை அந்த இடத்துல வைத்து மண்ணை போட்டு மூடி மேல மாலை மரியாதைகள்லாம் செய்து மகாராஜை இந்த பூமி தாய்க்கு சமர்ப்பணம் செய்தார்கள். இந்த சடங்குகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்த பக்தர்கள் கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. ஆனா பாபுராவ் ருத்ரா மட்டும் அந்த காட்டுல தன்னந்தனியா அங்கேயே இருந்தார். மகாராஜ் சமாதி அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு திரு நெர்லேக்கர் அப்படிங்கிறவர் மகாராஜுடைய உடலை தரிசனம் பண்றதுக்காக கிளம்பி வரார். இந்த சமயத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த அவர் பார்த்த விஷயத்த குறிப்பிடுறார். அதாவது மகாராஜுடைய உடல் சமாதி வைக்கப்பட்டு மூடப்பட்டதுக்கு அப்புறமாக அந்த மண்ணுக்கு மேல
சந்தனத்தை எரித்து வைத்தார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த மண்ணால மூடப்பட்ட சமாதியே கொஞ்ச காலத்துக்கு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மகாராஜுடைய சமாதி கோவில் உருவாச்சு. 1947 மகாராஜுடைய சமாதி நடந்தாலும் அவருக்கான ஒரு பீடம், அவருக்கான ஒரு குழு சரியாக அமைக்கப்பட்டு சில காலங்களுக்கு அப்புறமாகத்தான் அந்த மண்ணால் மூடப்பட்ட அந்த சமாதி மேலே செங்கலெல்லாம் வைத்து அதை ஒரு கட்டடமாக மாற்றினார்கள். அதற்கப்புறமாக மகாராஜுடைய சிலை ஸ்தாபனம் செய்யப்பட்டது. அந்த இடம் பிரபலமாக ஆகிற வரைக்கும் எல்லாரும் அந்த சமாதி இடத்துலையும் தொட்டு வணங்கலாம். மகாராஜுடைய சிலையும் தொட்டு வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. காலங்கள் செல்ல செல்ல மகாராஜுடைய புகழ் உலகமெங்கும் பரவினத்துக்கு அப்புறமாக அந்த அமைக்கப்பட்ட அந்த குழுவினர் அந்த இடத்தையெல்லாம் தொட முடியாதபடி இப்போ அதுக்கான வேலியெல்லாம் அமைச்சிட்டாங்க. இப்போ நம்ம போனோம் அப்படின்னா அந்த இடத்துல மகாராஜை தரிசனம் தான் செய்ய முடியுமே வழி அவருடைய சமாதியை நம்மால் தொட்டு வணங்க முடியாது. நம்முடைய இறப்பு அப்படிங்கிறது இந்த உடலுக்குத்தானே வழிய ஆன்மாவுக்கு கிடையாது. மகாராஜுடைய உடல் மறைந்தாலும் அவர் தொடர்ந்து செய்யும் லீலைகளுக்கு என்றுமே மறைவில்லை. ஒரு யோகியுடைய உடல் மறைந்த பின்பும் கூட அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் மீண்டும் உடல் எடுத்து வர முடியும். இதுதான் ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு யோகிக்குமான மிகப்பெரிய வித்தியாசம். அவர்களுக்கு தேவை அப்படிங்கும் பொழுது அவர்கள் ஒரு உடல் எடுத்து தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் புரிவார்கள். அப்படித்தான் மகாராஜ் பல நேரங்களில் தன்னுடைய பக்தர்களை அருள் புரிஞ்சிருக்கார். அந்த விஷயங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில் சொல்கிறேன். ஸ்ரீ சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன். இதுவரை தொடர்ந்து கேட்டு ரசித்து மகாராஜுடைய லீலைகளை அனுபவித்து வந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. சங்கர் மகாராஜுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.